ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உன்னை சந்திக்க ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். இனிப்பான செய்தியோடு தான் தங்கமே வந்துள்ளேன். சந்தோஷமாக இதை கேள். வாழ்க்கையில் நான் எது ஆசைப்பட்ட போதிலும் எனக்கு அது நடந்ததே இல்லையப்பா. என்னுடைய கையில் வரும்படி இருக்கும், ஆனால் விட்டு எங்கேயோ பறந்து சென்றுவிடும். ஒரு விஷயம் கூட நான் ஆசைப்பட்டபடி என் வாழ்க்கையில் நடக்காது. எனக்கு மிகவும் பிடித்த நபராக இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளாக கூட இருக்கட்டும், ஆனால் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைத்ததாக சரித்திரமே இல்லை. வாழ்க்கையில் ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி இறுதியில் ஏமாற்றமே எனக்கு மிஞ்சும் தவிர ஒரு விஷயமும் எனக்கு சந்தோஷ தரும்படியாக நடந்ததில்லை. இருப்பதை வைத்து கொண்டு எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றே நான் இந்நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு மேல் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்பா. ஏதோ இருக்கின்ற வரை என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட்டு செல்கிறேன் என்று இந்த வாழ்க்கையில் வெறுப்பும் அமைதியும் இரண்டுமே கலந்து உன் வாழ்நாட்கள் கழித்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, எதற்காக இவ்வளவு வெறுப்பு? வாழ்க்கையின் மீது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்ற வெறுப்பு, ஏக்கம் வந்து இப்பொழுது வெறுப்பாக மாறிவிட்டது. கவலை கொள்ளாதே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்படுகின்றாயோ அது அப்படியே நடக்கப் போகின்றது. நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அவையெல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன். நீண்ட நாட்களாக நிறைவேறாத விஷயங்கள் கூட உனக்கு நிறைவேறப் போகின்றது. உன் அப்பா நான் மனது வைத்து விட்டேன். இனி அதை யாராலும் தடுக்க முடியாது. சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்று மனதிற்குள் ஏக்கம் இருக்கின்றது. அந்த ஏக்கத்தினை போக்கி உனக்கு சந்தோஷமாக அந்த விஷயத்தை நான் முடித்து தருகின்றேன். முடித்து தருகையில் உன் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை காணவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னடா இது வாழ்க்கை என்று யோசித்து கொண்டிருந்த நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று மாற்றும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றேன். இனிப்பான செய்தி என்று சொன்னேன் அல்லவா? அந்த செய்தி என்ன தெரியுமா? இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் இன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது. அந்த விஷயத்தை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை பல மடங்கு ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் மூழ்க செய்ய போகின்றேன். என் பிள்ளையான நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அப்பாவின் ஆசை. அந்த ஆனந்தத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன். மகிழ்ச்சியோடு இரு தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.